கற்றுக் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாக பதிலுக்கான நம்ம செய்வாருங்கிறத பற்றி தான் நீங்கள் அந்த ஜெபத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். அதான் இன்றைக்கி தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கும் கற்றுத்தருவார். இப்போ நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி, உங்களோடு கூட நாங்கள் உறவாடும்போது எப்படி நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும், எப்படி பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை இன்றைக்கு தியானிக்கும் பொழுது இந்த பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அதை கடைபிடித்து அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்க நாங்கள் உலகத்திலே வாழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோட ஆவியானவர் பேசி எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய குறைகளை சுற்றி காட்டி நடத்துகிற தேவன், நேரான வழியிலே நடத்துகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நம்பி ஜெபிக்கிற எங்களுக்கு பதில் தந்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி, நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒருவரோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரை வெறுமையாக திரும்ப என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் வார்த்தையை தியானிக்கும் பொழுது அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கிரியை செய்ய கிருபையை தந்து வழிநடத்த நோக்கி பார்க்கிறோம். அப்படியே செய்து வழிநடத்துவதற்காக நினைச்சு பதில் கொடுக்குற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இதுக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துங்க. இயேசு ராஜன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி நம்ம வசனத்துக்கு பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, நமக்கு பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயமெடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார்.
எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். என் இரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும். என் இரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும். வேண்டுதல் விண்ணப்பங்கள் பிரியமாய் ஏற்றுக்கொண்டா. என் வேண்டுதல் விண்ணப்பங்கள் பிரியமாய் ஏற்றுக்கொண்டா. நாம் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செலுத்தும் துதி பலியை மறவாமல் நினைக்கின்றார். ஜெயமெடுப்பே இயேசு நாமத்திலே. ஜெயமெடுப்பே இயேசு நாமத்திலே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில், ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இன்றைக்கு ஜெபத்தை பற்றி ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த காரணத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். நம்முடைய வசனங்கள் எதுவுமே வெறுமையாக திரும்பாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு பதில் காண கிருபை செய்வாருங்கிற ஒரு புதிய விசுவாசத்தோடு நம்ம புதிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்கு கொடுத்த தேவன் மாறாதவர். அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவரை நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்று தந்ததை மத்தேயு 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை. இருந்தாலும் நம்ம தியானிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்தரங்கம் போது ஆண்டவரோடு நம்ம ஏதோ ஜெபிக்க போகும்போது சிலர் பார்த்திங்கன்னாக்கி ஜெபிக்க போகிறதே ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய வேலை மாதிரி நினைப்பாங்க. ஏதோ ஆண்டவர்கிட்ட நம்ம இப்போ ஜெபிக்கவே வேணும், இந்த நேரத்துக்கு இவ்வளோ நேரத்துக்கு ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம போகக்கூடாது. ஆண்டவருக்குன்னு ஒரு டயத்தை நம்ம அதுக்குன்னு ஒதுக்கி அவரோட நம்ம ஜெபிக்கிற நேரம் ஒரு நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குற நேரமாக இருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை சரியாக செஞ்சு சரியாக கொடுத்து அவங்க ஜெபிக்கிற குடும்பங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உலக ஆசீர்வாதத்துக்கும் அதுக்கும் ஒரு வேறுபாடு நீங்கள் பார்க்க முடியும். அதுபடி ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன செய்கிறாருன்னா, நீ என் கூட ஜெபிக்கும் பொழுது நீ என்ன செய்ய எல்லாத்தையும் நம்ம இந்த மனசில் மைண்டில் இருக்குது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவரோட நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரோட நம்ம பேச போகிறோங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம அந்த குறிக்கோளோடு நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஆரம்பிச்சிருவார். அந்த பேசுகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். இப்படி பேசாமல் சும்மா ஏதோ வார்த்தைகளை நம்ம நிறைய பார்த்திங்கன்னாக்கி இந்த வேதத்தை ஒரு வசனத்தை நம்ம தியானித்தா கூட அதில் பெரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதை தியானிக்காமல் நம்ம வசனத்தை மாத்திரம் ஒரு 10 அதிகாரம் நீங்கள் படிக்கணும், ஒரு 20 அதிகாரம் படிக்கணும்னு சொல்லி நான் நிறைய திருப்பி சொல்கிறது தான். இந்த அதிகாரங்கள் கணக்கு போட்டு நம்ம படிக்கிறத விட ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர ஒரு வசனம் நம்மளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. நான் நிறைய திருப்பி சொன்னது தான். வசனங்கள்
வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் கூட வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதனால் அப்படி நம்ம வாசிக்கும் பொழுது, அப்படி படிக்கும் பொழுது ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கிற நேரம் வந்து எவ்வளவு பவர் உள்ளது அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது தான் தெரியும். அவரோட அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது அந்த நாட்களுடைய எப்படி நடத்தணுங்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நம்மளை நடத்தி செல்ல வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தையில் நீங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். அதிகாலையிலே ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சத்துரு வந்து நம்மளை வந்து திருட பார்க்கும்பொழுது ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியுங்கிற ஒரு விசுவாசத்தில் நாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே அதிகாலை தேடுகிறோம் நம்ம கண்டடைவான்னு சொன்னீங்களே, நீங்கள் உங்களை கண்டடையணும், உங்கள் வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசணும், நாங்கள் நடந்து செல்லணும், எங்களுடைய தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவரோட இடைப்படுகிற ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணும். எத்தனை குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ இருந்தாலும் ஆண்டவருக்குன்னு கொடுக்குற ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி ஜெபிக்கும் பொழுது அதில் இருக்கிற இன்பத்தை வந்து நம்ம அனுபவிச்சாதான் முடியும். நம்ம ஒரு சொன்னோடனே அது வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய வாதங்கள் பண்ணுவாங்க. இது எப்படி அது அப்படின்னு சொல்லிலாம் நிறையா கேட்பாங்க பார்த்தீங்களா. மற்றவங்களை பற்றி கேட்கும் பொழுது நாம் சொல்கிற வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாளும் கூட பயன் தரவே தராது. ஆனால் நம்ம சொல்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து வெறுப்பு உணர்ச்சி தான் வரும். அதனால் அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம சொல்லாமல் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக தான் இருக்கணும். ஜெபத்தில் தான் நம்ம வந்து வல்லமை இருக்குது. ஜெபத்தின் வார்த்தைன்னு ஆண்டவரோட ஜெபிக்கும் பொழுது தான் அந்த வார்த்தை தான் நம்மளை வந்து உருவாக்கும். நம்மளை எப்படி உருவாக்கணும், நம்மளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம வார்த்தையினால தான் நம்மளை போஷித்து நடத்தக்கூடியவர். அதனால் வார்த்தையை நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் மற்றவங்களோட பேசும் பொழுது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்க எப்படி பேசினாலும் சரி அவங்ககிட்ட இருந்து நாம் வந்து என்ன செய்யணும், வார்த்தையின் மூலமாக நம்ம வெற்றி அடைய முடியும். எத்தனையோ காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உலகத்தில் போகும்போது நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாத காரியங்கள் அவங்க வந்து சொல்லும்பொழுது நமக்கு அதுக்கு பதில் கிடைக்காம இருக்கவே கூடாது. அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் இந்த அதிகாலையில் தேடுகிறதுனால நமக்கு தர்றவராக இருக்கார். அதனால் நீங்கள் அதிகாலையில் தேடுகிறவங்களாக இருங்க. ஆண்டவரோட கூட ஒரு நேரத்தை செலவு பண்ணணுங்கிற அந்த நேரத்தை ஒதுக்கிடுங்க. அந்த நேரம் தான் நம்ம ஆண்டவரோட ஜெபிக்கிற நேரம். மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். எத்தனையோ வேலைகள் ஆண்டவர் வந்து வேலை செய்யண்டான்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் முழு நேரத்துக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடும்போது அவங்க போனாங்கன்னா தான் மாத்திரம்தான் ஆசீர்வாதம். நாமளாக போய் ஏதோ செஞ்சுட்டு நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. அது ஆண்டவர்கிட்ட கொடுக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் அந்த நேரத்தை கரெக்டாக கொடுக்கணும். அது எல்லாருக்குமே பொருந்தும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தை அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த நேரத்தை வந்து ஆண்டவர்கிட்ட செலவு பண்ணுறது எல்லாருக்குமே வருது. அதனால் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறது எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியது. அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை முக்கியமாக நம்ம செலவு செய்கிறவங்களா இருக்கணுங்கிறது தான் முக்கியமான காரியம். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி 2 தீமோத்தேயு 1:9-10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தை நீங்கள் வசனத்தை படிக்கிறவங்க இருந்தால் உங்களுக்கு அந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால தான் இந்த வசனத்தை தியானிப்போம். 2 தீமோத்தேயு 1:9-10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியே ஆதி காலம் முதலாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறார். ஆண்டவர் வந்து நம்மளை அழைச்சது எப்படின்னா, நம்ம என்னமோ நல்லது செஞ்சதுனால நமக்கு வந்து பெரிய காரியங்கள் செய்யலை. ஆண்டவருடைய கிருபை. அவர் வந்து சிலுவையில் மறித்ததே வந்து நமக்கு கிருபை பிறகு தான். அந்த கிருபையினால் தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இது உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் எந்த மனுஷன்கிட்ட நம்ம பேசினாலும் ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு ஜனங்கள்கிட்ட நம்ம பேசும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கிருபையை பற்றி அவங்களுக்கு தெரியாதனால தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளை பேசுகிறாங்க. இது தப்பு அது தப்புன்ட்டு வாதாடுறவங்க நிறைய நம்ம பார்க்கோம் உலகத்தில். அப்போது நம்ம கிறிஸ்துவ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணுன்னாக்கி எப்படி அந்த நம்ம கிரியை செய்தனால நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்காது. கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபை நம்மகிட்ட இருந்தால் மாத்திரம்தான். அதுதான் அவர் அருளப்பட்ட கிருபையின்படி தான் நாம் வந்து என்ன செய்திருக்கோம், அவருடைய அழைப்பில் நம்ம இருக்கும் பொழுது மற்றவங்களோட பேசும் பொழுது மற்றவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நமக்கு பயன்படுத்தக்கூடிய கருவியாக ஆண்டவர் இருக்கார் நம்மளோட கூட. அந்த கிருபை நமக்கு வேணும். 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமாக்குறதுனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பதியெடுத்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்
அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையினால தான் நமக்கு வந்து சொல்கிறார். அப்போ நம்ம என்னமோ செய்கிறோம், நம்ம என்னமோ நமக்கு உதவி செய்கிறோம், நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறோம், அதனால ஒரு நாளும் அவங்களுடைய மனமோ அவங்களுடைய வாழ்க்கையோ மாறாதுங்கிறது தான் ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிற காரியம். அதனால் கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்துதே சுவிசேஷத்தினால் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய மரணத்தினால அவர் இந்த வார்த்தையினால் தான் அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மளை வந்து கிருபையை தந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, நடத்துகிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. வெளியரங்கமாக மற்றவங்க காணும்படி நம்மளை வந்து பயன்படுத்தணும்னாக்கி அவரோட கூட இடைப்படுகிற அவருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணுங்கிறது தான் சுவிசேஷ வார்த்தை. சுவிசேஷனாலே நல்ல காரியங்களை, நல்ல வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதை நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது இந்த அதிகாலையில் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வரணும்னாலே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டருடைய வார்த்தையை நம்ம வந்து ருசிக்கிறதுக்கு நமக்கு வந்து அதுக்கு ஒரு நான் அந்த வார்த்தையை நம்ம படிக்கணும். ஆண்டவர் என்னோட கூட இருக்கு, ஆண்டவர் எனக்காக மரித்தா, என்ன ரட்சித்திருக்கிறாரு, என்ன எத்தனை காரியங்களும் என்னை பாதுகாத்திருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் வந்தால் தான். இப்போ ஆபிரகாமுக்குலாம் எப்படி வந்ததுனாக்கி அவர் ஒன்றுமே இல்லாமல் வெளியே வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரு, தகப்பனாக மாற்றிருந்தாரு ஆண்டவர் வந்து, ஒன்றுமே தெரியாத மனுஷனை கொண்டு வந்து. அப்போ அவருக்கு வந்து என்ன தெரியுது, ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆண்டவரா, நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும்பொழுது ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்காருங்கிற விசுவாசம் வந்தவொடனே தான் அவர் அதில் நினைச்சிருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறாரு, எப்படி நம்மளை நடத்தினார், எப்படி இன்னும் நடத்திட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அதில் எதிலோ தடைகள் வந்தாலும் கூட அந்த தடைகள் எதுக்காக ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறாருங்க அந்த காரியங்களை ஆண்டுகிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணுமே வெளியே ஆண்டுகிட்ட நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கூடக்கூடாது யாருமே. அந்த ஆண்டவர் ஏதாவது அனுபவிச்சிருந்தாருன்னா அது அவர் நோக்கம் என்ன நோக்கம், ஆண்டவரே எங்களை என்ன மாதிரி நீங்கள் என்ன நோக்கத்துக்காண்டி இந்த காரியத்தை செஞ்சீங்க, எதுக்காக எங்களை அழைச்சிருக்கீங்க, எதற்காக நீங்கள் இந்த மாதிரி நடத்துறீங்க, எப்படி நடத்த போறீங்க அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு ஓடும் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யறதை நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாலையில் நம்ம தேடணும்னாக்கி முதலாவது பார்த்தீங்கன்னா காலையில் தேடும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த 2-3 குறிப்புகளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜெபத்தினுடைய இதை பார்த்துட்டு அடுத்த காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட அந்த நாளை வந்து நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம். ஆண்டவரே நீங்கள் இந்த நாள் பூரா நீங்களே நடத்துங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிரும் பொழுதே நீங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை செஞ்சு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை வந்து நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை கற்றுத்தரும். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான்னு சும்மா சொல்லலை, அவர் கண்டடைஞ்சு அவர் வார்த்தை நம்மளோட கூட இருந்து பேசி நம்ம நடத்தி செல்லக்கூடியதாக இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி மாலை ஆனால் நைட்டு படுக்கும்பொழுது ஆண்டவருக்கு வந்து என்ன, ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்கள் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்கா, உங்கள் இரக்கத்துக்காக, உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி அவருக்கு வந்து நன்றி செலுத்தி நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நைட்டு ஜெபிக்கிறவங்க நிறையா உண்டு பார்த்திங்களா. அந்த மாதிரி நன்றி சொல்லி அந்த நாள் பூரா நடத்தின காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற காரியங்களை இந்த ஜெபம் அதிகாலையில் நம்ம தேடி நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணுங்கிற அந்த முடிவு எடுக்கிறவங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கும். ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆவியானவர் நமக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஜெபித்து அதை வந்து நான் வந்து உனக்கு வந்து எல்லாவற்றையும் கற்றுத்தருவேன், நான் உன்னை எல்லாவற்றையும் நடத்துவேன்னு சொல்லி ஆவியானவர் பிரசன்னத்தை நமக்கு தந்து நம்ம நடத்துறத அந்த நாட்களில் நம்ம செய்ய முடியும். அதை வாக்குத்தத்தமாக நமக்கு சொல்லியிருக்காரு. அதனால ஜெபத்திற்கு பதில் வரணும்னாக்கி நாம் என்ன செய்யணும், முதலாவது அதிகாலையில் தேடுகிறவங்களா இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளதாக இருக்கணும், அவர் நித்திய வாழ்க்கையில் நம்ம நித்திய வழியில் நடத்தக்கூடியவருங்கிறத நம்ம முதலாவது கண்டு கொண்டோம்னாக்கி இந்த ஜெபம் அதிகாலையில் தேடுகிறவன் ஆண்டடைய வார்த்தையை நம்ம சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து கடந்து வந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறதுக்கு ஆண்டுகிட்ட ஜெபிக்கணும். அவர் வார்த்தை தான், அவருடைய கிருபை தான், அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை நடத்தி செல்லும். அதை தரதுக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அதை நம்ம ஜெபிக்கணும். அதனால நம்ம பெரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் இந்த காரியங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணுன்னாக்கி எபிரேயரில் இன்னொரு வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு அடுத்தது நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து ஊமையாக சொன்ன காரியங்களையும் நம்ம கற்றுக்கொண்டோம்னாக்கி அது நல்லா தெரியும். எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 12-13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சது. அந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது ஏதோ நமக்கு ஏதோ தோன்றது ஜெபிக்கக்கூடாது, வார்த்தையினால நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத்தராரு. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதான் தேவனுடைய இந்த 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 4வது அதிகாரத்தில் எபிரேயர் 4:12-13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கும்
குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்குது. இந்த வசனம் இவ்வளவு செய்யுது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை போய் இத்தனை இருதயங்களில் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 13வது வசனத்தில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம செய்கிற ஜெபம், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, நடக்கும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியத்தை எல்லாத்தையுமே அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் பிளான் இல்லாமல் நம்மளை அவர் படைக்கிறதும் கிடையாது, அவர் உருவாக்குறது கிடையாது, அவர் வர்றதுக்கு அவர் அழைக்கிறதும் கிடையாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை ஆண்டவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு தான் நம்ம எல்லாவற்றையுமே சொல்லணும், எல்லாவற்றையுமே செய்யணும். கணக்கு ஒப்புவிக்கணும்னா ஆண்டவர் நம்ம வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கணக்கு ஒப்புவிக்கிறது ஆண்டவர்கிட்ட தான். நம்ம மற்றவங்களுக்கு பயந்துட்டுலாம் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. மற்றவங்களுக்கு ஐயோ இவங்க இப்படி நினச்சிருவாங்க, நம்ம இப்படி பேசணும் அப்படிலாம் கிடையாது. அதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவர் என்ன செய்வது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ கணக்கு கொடுக்கணும். நீ ஏதாவது தவறு பண்ணியிருந்தியா அதை நீ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நீ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபையை பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு ஆண்டவர் வெளியரங்கமாக நமக்கு பதிலுக்கான கிருபை செய்வார். அப்படி நம்ம அதிகாலை தேடி ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சு ஆவியானவர் நடத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது அவருடைய பிரசனத்தினால் நிறைத்து நமக்கு அந்த எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்மளை வெற்றியாக நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அதனால் வார்த்தைக்கு முதலாவது இடம் கொடுத்து ஆண்டவருக்கு ஒரு டயத்தை கொடுத்து அவர்கிட்ட ஜெபித்து நம்ம அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வெளியரங்கமாக நீங்கள் பதிலுக்கான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றுவோம், உங்கள்கிட்ட தான் ஊற்றுவோம், உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்கிறோம். எந்த மனுஷங்களையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஜெபத்தில் ஆண்டுகிட்ட அர்ப்பணித்து அந்த ஜெபிக்கிற நேரத்தில் நமக்கு வெளியரங்கமாக பதிலுக்கான கிருபை செய்வார். வெளியரங்கமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதனால் இந்த ஜெபத்துக்கு அதிகாலையிலே தேடுகிற பிள்ளைங்களாக நம்ம இருப்போம், அதிகாலையில் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். அடுத்தது ஒரு டயத்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து அந்த ஜெபத்தை செஞ்சு அதில் வெளியரங்கமான பதிலை நம்ம கண்டு ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களா அநேக பிள்ளைகளை எழுப்பதுக்கு நம்ம ஜெபிக்கும் பொழுதே நமக்கு செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவர். வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு. அதிகாலை தேடினாக்கி நான் எல்லாத்தையும் செய்து முடிப்பேன், நான் அவங்க பிரசனத்தினால் நிரப்பேன், ஆவியானவரால் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம நம்பி பிடிச்சி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு வெளியரங்கமான பெரிய காரியங்களை செய்து புதிய காரியங்களை நமக்கு துவக்கி எல்லாவற்றையும் வெற்றியாக நடத்தி செல்ல அவர் வல்லமுள்ளவராக இருக்கார். அதனால் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு உதாரணம், ஜெபத்துக்காண்டி நம்ம ஜெபத்துக்குள்ளே போயிருக்கோம். ஜெபம் எப்படி செய்யணும்னு நம்ம படித்தோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஓமையிலே ஒரு காரியத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னாக்கி அதனால் நீங்கள் நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுத்தராரு. அந்த கற்றுத்தரும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருக்கிறத நம்ம உணர முடியும். ஆண்டவர் நிறைய ஓமையாக நமக்கு சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் லூக்கால 18வது அதிகாரத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், நிறையா கதை மாதிரி ஆண்டவர் நிறைய சொல்லுவார். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நமக்கு புரியும். நமக்கு புரியாத மாதிரி ஏதோ நமக்கு தெரியாத மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரணமும் செய்யலை. எல்லாத்தையுமே நமக்கு தெரிகிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓமையாக நிறையா சீசர்கள்ட்டே சொல்லுவாங்க. அவர் தெரியாதெல்லாம் திருப்பி கேட்டாங்கன்னே சொல்லுவார். அப்படி பதில் கொடுக்குற நல்ல தகப்பன். நமக்கு தெரியலைன்னா நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி நமக்கு சொல்லித்தர ஆண்டவர். அதனால் நீங்கள் காலையில் அதிகாலையில் ஒரு நேரத்தை உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த நேரத்தை ஆண்டவருக்குன்னு நீங்கள் ஜெபிங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ததை நம்ம பார்க்க முடியும். இது ஆண்டவர் சொல்லுது, 2 பேர் ஜெபிக்கிறத ஆண்டவர் சொல்லி நமக்கு சுட்டி காட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். ஓமையாக சொல்வார். லூக்கா 18:10வது வசனத்தை நான் சொல்கிறேன். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேரும் ஜெபிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லார். 2 பேருமே ஆலயத்துக்கு தான் போகிறாங்க. ஒருத்தன் ஏதோ வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணா, ஒருத்தன் அப்படி கிடையாது. ஆண்டவர் 2யுமே ஒன்று போல் சொல்கிறாரு. அப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. கற்றுத்தர ஆண்டவர் நமக்கு சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆலயத்துக்கு 2 பேரும் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும். ஒருத்தன் ஜெபம் பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுறவன் பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரக்காரன் சொல்கிறான். இப்போது மற்றவங்களை குற்றம் சொல்லி என்ன செய்கிறான்னா, மற்றவங்கள மேலே அவன் ஜெபிக்கிற 2 பேர் இருக்காங்க. அவன்
இந்த ஆயக்காரன் மேலே வந்து என்ன சொல்கிறான், இவன் செஞ்ச மாதிரி இல்லை, இவன் செஞ்ச மாதிரி இல்லை, இவன் செஞ்ச. அப்போது நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம், ஆண்டவர்கிட்ட நமக்கு வேணுங்கிறத கேட்குறோமா, இல்லாட்டா மற்றவங்களுக்கு ஏதாவது தேவையாக ஜெபிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை கேட்கமா, இல்லாட்டா நம்ம மற்ற பிள்ளைங்களை குறை சொல்லி நம்ம ஜெபிக்கமா, நம்ம ஜெபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் எல்லாத்தையும் செய்தேன்னு சொல்லிட்டு பரிசேயன் வந்து என்ன செய்கிறான், அவன் என்ன செய்தான்னா பாருங்கள், ஆயக்காரன் போல் இராதது நாள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு பாருங்கள், அவன் வந்து என்ன சொல்கிறான்னா தசம பாகம் கொடுக்க, அது கொடுக்க, எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவன் என்ன செய்தான்னா தன் மனதுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டான். அப்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாங்க. அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவன் ஜெபிச்சது பார்த்திங்கனாக்கி நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி தன்னுடைய மனசுக்கு நான் இதை செஞ்சேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இவனுடைய ஜெபம் இருந்திருக்குது. இவன் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் ஜெபிக்காதபடி தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த 12வது வசனத்தில் பாருங்கள், என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போது நம்முடைய வார்த்தையை அலப்பிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க பற்றியெல்லாம். சில ஜெபத்திலே பார்த்திங்கன்னா நான் இது செஞ்சேன் ஆண்டவரே, இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டேன், இதை செஞ்சேன், அது செஞ்சேன், நல்லது செஞ்சது எல்லாத்தையுமே, அது நல்லது செஞ்சது நம்ம என்ன செஞ்சோங்கிறது ஆண்டவர் நான் முதலே படிச்சுட்டோம். எபிரேயரில் எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவைகளை கேட்கணும். நம்ம தேவைகளை கேட்குறது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது. நம்ம தேவைகள் மற்றவங்க தேவையை சொன்னாங்கன்னா அதை ஜெபிக்கிறது தான் நமக்கு தேவை. மற்றவங்களை பற்றி குறை சொல்கிற காரியங்களை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வேஸ்டான டைம் தான். அப்போ அந்த மாதிரி ஜெபம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்காரு பார்க்காரு. ஆயக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தை எப்படின்னு பாருங்கள். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாக என் மேல் கிருபை இரும் என்றான். அப்போது இவன் வந்து என்ன செய்கிறான்னா தன்னுடைய பாவத்தை, நம்ம பாவி அப்படிங்கிறத ஒற்றுக்கணும். இந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பாவத்துக்கு நம்ம பாவமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோம்னா அதான் அவர் வெளியரங்கமாக நமக்கு எல்லாத்தையும் பார்த்துருவார். அப்போது நம்ம எந்த நம்ம தவறு பண்ணாதபடி நடத்துறதுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்ன போஷித்து நடத்துங்க ஆண்டவரே இன்றைக்கு அப்படின்னு சொல்லி அதிகாலையில் நான் ஜெபிக்கணுங்கிறது தான் இந்த காரியத்தில் நம்ம படிக்கலாம். அப்போது இவன் ஜெபிக்கிறான் பாருங்கள், எப்படி சொல்கிறான் பாருங்கள். இவன் வந்து ஜெபிக்கிறதே வந்து தன்னை தாழ்த்தி தன்னை வந்து ஒப்பு கொடுத்துருக்கான். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் மேலே கிருபை ஆயிரும், உங்கள் கிருபை இல்லைனாக்கி என்னால் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் நான் சரியான இந்த பரிசுத்தமாக வாழறதுக்கோ எந்த காரியமும் உமக்கு பிரியமானதை நான் நடக்க முடியாது அப்படிங்கிறத ஒப்பு கொடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு ஜெபிக்கான்னு சொல்லி பார்க்குறோம். கிருபை இல்லாமல் எனக்கு நான் பாவி ஆண்டவரே, நான் வந்து உலகத்தில் வாழ்ந்திருக்கேன். ஏசாயா தீர்க்கதரிசியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தான் சொல்லுவார், நான் வந்து அசுத்த மனுஷன்கிட்ட இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பரிசுத்தமாக்குறாரு ஆண்டவர். பரிசுத்தமாக்குறது ஆண்டவர் ஒருவர் தான் முடியும் அப்படிங்கிறத இந்த மனுஷன் ஆயக்காரன் கண்டுக்கிட்டதுனால என்ன செய்தான்னா என் மேலே கிருபியார் ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஜெபிக்கிற போது ஆண்டவர் கிருபியை வந்து கொடுக்காரு. இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறவராக இருக்குது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குங்கிறத இந்த 2 பேர் ஜெபத்தில் எந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவரே அடுத்த வசனத்தில் நீங்கள் சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆனால் எதுலையுமே தாழ்த்தணும். ஆண்டவர்கிட்ட வந்து போய் நம்ம பெருமையெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட தாழ்த்த படிச்சுக்கிட்டோம்னாக்கி நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆண்டவராக இருக்கார். அதனால் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கி வசனத்தை நம்ம ஜெபிக்க போகும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறது ஆண்டவர் உதவி செய்ய. இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை புதிய காரியங்களை இன்றைக்கி துவக்கி நம்மளை நடத்தி சென்று வெளியரங்கமான பதிலை காண நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். அதை நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்க அடுத்த திருப்பி பார்க்கும்பொழுது அடுத்த திருப்பி நம்ம வீடியோலேயே சந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய பலத்த சாட்சிகளை நம்ம வந்து வாழறதுக்கு ஆண்டவரை அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து அவர் செய்கிற காரியங்களை நம்ம அநேகருக்கு சொல்லணும். அநேகருக்கு சொல்லி ஆண்டவர் இப்படி நடந்தோம்னாக்கி இப்படி செய்வார் அப்படிங்கிற காரியங்கள் தெரியாதபடி தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. செய்ய தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள். ஆம் சாமி.
நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து உண்மை துதிக்க கிருபை தந்திருக்கீங்க. தான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் எப்படி ஜெபித்தால் அதுக்கு பதில் கிடைக்கும் என்று நாங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளும் பொழுது அந்த பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியரங்கமான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். வெளியரங்கமாக என்றால் மற்றவர்கள் காணும்படி எங்களை நீங்கள் நடத்த முடியும் ஆண்டவரே. அதை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையை, அந்த பிரசனத்தை, அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துங்க சுவாமி. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நடத்துகிற காரியங்கள் எல்லாம் நன்மைக்காகவே நடத்துவீர் என்ற விசுவாசிலே நாங்கள் பலப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அதிகாலையிலே உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. மற்றவர்களோடு பேசுகிற வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே, அது ஆண்டவரே எங்களை நடத்தி செல்ல போதுமானது என்று விசுவாசித்து அந்த வார்த்தையிலே நாங்கள் இன்னும் அதிக நேரங்களை செலவு செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டி வழிநடத்துமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களை என்ன நோக்கத்தோடு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் இந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை சுத்தப்படுத்தி எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கணும் சுவாமி. நீங்கள் பயன்படுத்த, நீங்கள் பலப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் வெட்கப்படுகிறோமோ அந்த இடத்துல உயர்த்தி உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக வெளியரங்கமாய் பதில்கான கிருபை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் அப்படி ஆண்டவரே தகுப்பனே பதில் கிடைக்காதபடி ஆண்டவரே ஜெபிக்க தெரியாதபடி இருக்கிறாங்களோ, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து ஆண்டவரே நாங்கள் காலையிலே உண்மையை நோக்கி பார்க்கவும், எந்த காரியமாக இருந்தாலும் உம்மிடத்திலே உம்முடைய பாத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டு ஆண்டவரே புதிய காரியங்களை செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரே வெளியரங்கமான பதிலை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமாய் செய்யும், ஆச்சரியமாய் எங்களை நடத்தி சென்று ஆண்டவரே அநேகருக்கு சாட்சிகளாக எங்களை நிறுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் அநேக குடும்பங்களுக்கு சாட்சிகளாக நிறுத்தத்தக்கதான கிருபையை நீங்கள் தருவதற்காகவே எங்களை அடைத்திருக்கீங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீங்கள் மாற்றி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறப்பா. ஜெபத்திலே பதில் ஆண்டவரை பதில் கிடைக்காதபடி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பதில் தருகிற நாட்களாக நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படியே செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பேசுங்க. ஒவ்வொரு இருதய கதவுகளும் நீங்கள் பிரவேசித்து ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா, கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. நீங்கள் அப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதியான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.